السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாக லுஹர் தொழுகைக்கு பிறகு மிஷ்காத் வகுப்பிலே மார்க்கம் சம்பந்தமான பல செய்திகளை நாம் தெரிந்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே கியாமத் நாளுடைய சிறிய அடையாளங்கள் நாம் பார்த்து வருகிறோம். இந்த உலக அழிவுக்கு நாள் முன்னால் உலகத்தில் ஏராளமான அடையாளங்கள் நடந்தேறும் என்று மார்க்கம் நமக்கு அறிவித்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு அடையாளத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த அடையாளம் வராமல் யுக முடிவு நாள் வராது அப்படிங்கிறாங்க சொல்லலாம். இதை நீங்கள் பார்க்காத வரைக்கும் யுக முடிவு நாள் வரவே வராது. என்ன அந்த அடையாளம்? இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறாங்க. அபூதாவுதில் 379வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலே இறையில்லங்களை வைத்து பள்ளிவாசல்களை வைத்து பெருமை அடிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். இந்த காலம் வராமல் என்ன செய்ய முடியாது, நீங்கள் யுக முடிவுனால எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த காலம் இன்றைக்கி வந்திருக்கு. பள்ளிவாசலை வைத்து பெருமை அடிக்கக்கூடிய ஒரு நிலை நாம் வாழக்கூடிய இந்த காலத்தினை சிலம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது பொதுவாக பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்படக்கூடிய ஒரு இல்லம். அதில் நம்ம மக்கள் தொழுவதற்காக எவ்வளவு தேவையான ஏற்பாடுகளை செய்யலாம். விசாலமாக இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும். இதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் தெரு பள்ளி பெருசாக இருக்கணும், நாங்கள் கெட்ட பள்ளியை எல்லாரும் திரும்பி பார்க்கணும், இது மாதிரி ஒரு பள்ளி இருக்கவே கூடாது. போடுற காசு பணத்தை எவ்வளோ வேணாலும் செய்யலாம் போட்டு அதை அந்த பயங்கரமான ஒரு ஆடம்பரத்தோடு அது இதுக்கு தேவை இருக்காதுன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு இது என்ன செய்வாங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசை போட்டு பிரம்மாண்டமான ஒரு நிலையில் கெட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய மினாராவே கட்டினாங்க. 15 லட்ச ரூபாய் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துங்க. அந்த 20 லட்ச ரூபா வச்சு எத்தனையோ பள்ளிவாசல் என்ன செஞ்சுக்கலாம். பள்ளிகள் இல்லாத இடங்களில் எவ்வளோ கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு ஊரில் முஸ்லீம்கள் இருப்பாங்க, ஆனால் இடம் இல்லாமல் இருக்கும். இடம் இருந்தாலும் அது கெட்ட முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. இதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொடுக்கலாமே தவிர என்ன பண்ணுறாங்கன்னா, மினாரா கெட்டு இதான் தெரியணும், நம்ம பள்ளி தான் பெருசாக இருக்கணும், அந்த இதை போடு இந்த இதை போடு பெரிய டூமை போடு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அப்பமே அது எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ராஸில் ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அப்போ வேதனைப்பட்டோம். இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை போடுறாங்களே, எத்தனையோ இடங்களில் பள்ளி இல்லாமல் இருக்கிறாங்களே, கெட்டுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறாங்களே, ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தா கூட பள்ளிவாசல் எழும்பி இருக்குமே அப்படின்னு என்ன செஞ்சோம், அந்த நேரத்தில் நம்ம வருத்தப்பட்டோம். அப்போமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, இப்போ அதே நிலை தான். இப்போ என்னது, அதை விட தாண்டி இருக்கு. எங்கள் ஊர் பள்ளி தான் பெருசாக இருக்கணும், எங்கள் தெரு பள்ளி தான் பெருசாக இருக்கணும், எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பள்ளிவாசல் என்பது உயர்த்தப்பட வேண்டும், அது கட்டப்பட வேண்டும், மக்களுக்கு தேவைக்கான அளவுக்கு கட்டப்படணும். ஆனால் இன்றைக்கி அது நல்ல என்ன செய்து மாறி இருக்குது. இல்லை, எங்கள் பள்ளி தான் பெருசு, இதை வைத்து பெருமை அடிக்கக்கூடிய ஒரு காலம் வரும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அந்த காலத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அடைஞ்சிருக்கிறோம். அப்போ நம்ம யுக முடிவுனால எதிர்பார்க்கலாம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லித்தராங்க. இது ஒரு அடையாளம். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. இந்த செய்தி பல இடங்களில் பல ரிவாயத்தில் வருகிறது. குறிப்பாக சஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் கிரந்தகத்தில் 6718வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இந்த செய்தியை அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அதாவது ஒரே செய்தி தான், அதில் ஏராளமான அடையாளங்கள் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. என்னெல்லாம் நடக்கும், யுக முடிவு நாள் வருவதற்கு முன்னாடி இது மாதிரியான அடையாளங்கள் உங்களுக்கு நடந்தேறும் அப்படிங்கிறாங்க. சொல்லலாம். என்னது? முதல்ல கல்வி கைப்பற்றப்படுவது.
கல்வி அகற்றப்படுவது, அறியாமை நிலைத்திருக்கும். இது மாதிரியான ஒரு காலம் ஒன்று வரும். இது ஒன்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அடுத்தது சொல்றாங்க ரசூலுல்லாஹ், பொய் அதிகரிக்கும். பொய் என்ன செய்யும்? பொய் பழக்கங்கள், பொய் பேச்சுகள் இது அதிகரிக்கும். இதுவும் என்னது? மறுமை நாளுடைய அடையாளம். அது மட்டும் இல்லாமல் காலம் சுருங்கிடும். காலம் என்ன செஞ்சிடும்? காலங்கள் சுருங்கிடும். அதே மாதிரி கடை வீதிகள் நெருக்கமாகும். கடை வீதிகள் நெருக்கமாகும் சொல்லிட்டு கடைசியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹர்ஜி பெருகுவது ஆகியவை அது நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஹர்ஜிங்கிறாங்க, ஹர்ஜ். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, மா ஹர்ஜ் அப்படின்னு கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ் ஹர்ஜ்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஹர்ஜ்னா வேற ஒன்றும் இல்லை, கொலை அப்படிங்கிறாங்க. கொலைகள் என்ன செய்யும்? பெருகும். அப்போ இந்த ஒரே செய்தியில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? பல செய்திகளை சொல்லி காட்டுறாங்க. ஒன்று என்னதுன்னா, கல்வி அகற்றப்படும். ரெண்டாவது, பொய் என்ன செய்யும்? பொய் அதிகரிக்கும். மூணாவது, காலம் சுருங்கிடும். நாலாவது, கடை வீதிகள் நெருக்கமாக இருக்கும். ஐந்தாவது, கொலைகள் பெருகும் அப்படின்னாங்க. இன்னைக்கு இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நம்ம கண்கூடா பார்க்குறோம். அதாவது கல்வி அகற்ற அறியாமை மிகுத்தி போயிருக்கும். அப்படி இப்பவுமே அப்படித்தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இது நவீன யுகம், இது 2024 வாழ்கிறோம், மக்கள்லாம் ரொம்ப அறிவோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மூட பழக்கத்தில் மக்கள் நினைச்சாங்க மூழ்கி இருக்கக்கூடிய நிலையை தான் பார்க்குறோம். சூனியத்தை நம்புகிறாங்க, அதே மாதிரி மந்திரத்தை நம்புகிறாங்க. கல்வியெல்லாம் அகற்றி விட்டு அறியாமை கால பழக்க வழக்கத்தை இன்னை வரைக்கும் பின்பற்றக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்போ கல்வி கல்வினா 2 விதமான கல்வி கூட இருக்கலாம். மார்க்க கல்வி, உலக கல்வி கூட எடுத்துக்கிடலாம். அப்போ கல்வி அகற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குழப்பங்கள் வெளிப்படும். குழப்பத்தை நான் விட்டுட்டேன். குழப்பங்கள் என்ன செய்யும்? நிறைய குழப்பங்கள் நடக்கும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி என்ன செய்யறாங்க? பொய் அதிகரிக்கும். பொய்யா தான் இருக்கும், எங்கே பார்த்தாலும் பொய் தான். இது மாதிரியான பொய் பழக்கங்கள் என்ன செய்யும்? அதிகரிச்சிருக்கும். அதுவும் மறுமை நாளுடைய அடையாளம். அதே மாதிரி காலம் சுருங்கும்னாங்க. இன்னைக்கு காலம் சுருங்கி இருக்கிறத பார்க்குறோம். அது காலம் சுருங்குனா நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதாவது கண்ணை மூடிட்டு வேகமாக நாள் ஓடுது அப்படின்னு. அது கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிதான். அது நமக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி தெரியுது. காலங்கள் சுருங்குன்னு சொன்னால், இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ நாள் ஆகும்? பல நாட்கள் ஆகும். இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 70-100 வருஷத்துக்கு முன்னாடி வைங்களேன், ஹஜ்ஜிக்கு போனால் எதில் போவாங்க? கப்பலில் போவாங்க, கால்நடைகள் மூலமாக போவாங்க. அதாவது அங்கே போனனாலே முடிஞ்ச எவ்வளோ தான். வீட்டுக்கு ஹஜ்ஜிக்கு போகும்போது சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் வருவேனா வரமாட்டான்னு தெரியாது அப்படின்ட்டுருவாங்க. இருக்கா இல்லையா? 6 மாதம் 10 மாதம் கூட ஆகும். அப்போ அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன? 2.5 மணி நேரத்தில் போயிடலாம், 3 மணி நேரத்தில் போயிடலாம். இதான் காலம் சுருங்குது. அப்போ நவீன கண்டுபிடிப்புகள் மூலமாக என்ன செய்யுது? காலம் அப்படி சுருங்கி இருக்கு. முன்னாடிலாம் ஒரு செய்தியை ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னு சொன்னால் பல நாட்கள் ஆகும். தந்தி அடிக்கணும், ஃபேக்ஸ் அடிக்கணும், லெட்டர் போடுவோம், அது போய் சேரத்துக்கு பல நாட்கள் ஆகும். கையில் இன்னைக்கு என்ன? இருந்த இடத்துலேருந்து பேசுகிறோம், இருந்த இடத்துலேருந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறோம், வீடியோ காலுங்கிறோம், ஐஎம்ஓங்கிறோம், அதுங்கிறோம், இதுங்கிறோம். அப்போ இதுதான் காலம் சுருங்குது. அப்போ இது மாதிரியான ஒரு நிலையத்தை என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலம் சுருங்குண்டாங்க. அதை என்ன செய்யறோம்? இன்னைக்கு கண் கூட பார்க்கணும். கொலைகள் பெருகுண்டாங்க. கொலைகள் பெருகும். அதாவது கொலைகள் சொன்னால் பாரதூரமான ஒரு காரியத்தை கொலை பண்ணால் கூட பரவாயில்ல, 10 ரூபாய்க்குள்ள கொலை நடக்கும். சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்வான்? போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு அதை நம்ம அன்றாட செய்தித்தாளில் பார்க்குறோம், தொலைக்காட்சியில் நியூஸ் வழியாக பார்க்குறோம். இந்த காரணத்துக்காக என்ன செஞ்சுட்டான்? இவன் கொலை பண்ணிட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் கொலைகள் பெருகுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? பெத்தெடுத்த மகன் என்ன செய்யறான்? மகன் தாயை கொலை பண்ணுறான். மகன் என்ன செய்யறான்? தாயை கொலை பண்ணுறான். எப்படி கொலை பண்ணுறான்? இவன் போதைக்கு அடிக்ட் ஆயிடுறான். மகன் என்ன செய்யறான்? போதைக்கு அடிக்ட் ஆயிடுறான். காசு பணம் இல்லை, தாய்கிட்ட கேட்குறான், காசை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்குறான். தாய் கொடுக்க மாட்டேங்கிறான். எங்கேயாவது போய் திருடியோ எவனா நண்பர்கிட்ட போயோ போட்டுட்டு என்ன பண்ணிடுறான்? நேராக பாங்க, நீ காசு தர மாட்டேன்ட்டியா, பாரங்கள் எடுத்து தாய் தலையில ஒரே போட்டுறான். எத்தனை செய்தி பார்த்துருக்குறோம். தாயை மகன் அடித்து துன்பு எதுக்கு? தண்ணி அடிப்பதற்காக, மது குடிப்பதற்காக காசு தர மறுத்த தாயை மகன் செஞ்சா கொலை பண்ணிட்டான்னு செய்தியை பார்க்குறோமா இல்லையா? இதுக்கெல்லாம் பண்ணுவாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்போ கொலைகள் பெருகுவது மறுமை நாளுடைய அடையாளம். சின்ன ஒரு வீட்டு தகராறு இருக்கும், ஒரு நில தகராறு இருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையா இருக்கும். உடனே என்ன செஞ்சிருது? அறுவாளை வெட்டி குத்தி கொலை பண்ணி இது மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு நிச்சயம் நம்முடைய காலத்தில் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்புகள்லாம் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்தில் நடந்திருக்குன்னு சொன்னால் இது யுக முடிவு நாளே அடையாளம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த செய்திகள் போதுமானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த அடையாளங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு உள்ள கேள்வி,
பள்ளிவாசல்களை வைத்து பெருமை அடிப்பாங்க, அப்படி ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னோம். இந்த செய்தியை எந்த நூலை எந்த அறிவிப்பாளர் அறிவிக்கிறாங்க? மக்கியர்கள். சொல்லுங்க. அனஸ் பின் மாலிக். எந்த நூல்? சரி காக்க சொல்லுங்க. அபுதாவுத். மாஷா அல்லாஹ், சரியான பதில். அறிவிப்பாளர் அனஸ் பின் மாலிக், சரியான பதில். அவங்க பேர் நோட் பண்ணிக்கிங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்குண்டான பரிசுலாம் 29 இன்ஷா அல்லாஹ் கடைசி ஒற்றைப்படை இரவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.